guys, welcome to Sifa Trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், பார்த்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேங்காய் பால் ரசத்துக்கு வந்து புதுசா ஒன்றும் இல்லைங்க. எப்பயும் போல நம்ம ரசம் வைக்கிற மாதிரியே அதே பொருட்கள் தான் சேர்க்க போறோம். நம்ம தண்ணிக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு சின்ன லெமன் நார்மலா ரசம் வைக்கிற மாதிரியே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் வந்து சில்லு தேங்காவை எடுத்து மிக்சியில் போட்டு வச்சிருக்கிறேன். இதை வந்து பாலாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 4-5 வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சோன்னு மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மசாலாவுக்கு சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இதையே சேர்த்து அதோடைய ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம். சீரகம், மிளகு இதை ஒரு சுற்றிக்கலாம். இப்போ ரொம்ப இது இல்லாமல் இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, நம்ம வச்சுருக்க மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி வந்து கொஞ்சோன்னு பாதி மல்லியை வந்து ஃபைனலாக போடுறதுக்கு. இதை வந்து இதாக சுத்தாமல் சும்மா ஒரு தடவை இப்படி போட்டு அமர்த்திடுங்க. அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும், நைஸாக ஆடிடாத அளவுக்கு. இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சது எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு பாருங்கள். அம்மியில் அரைச்ச மாதிரி இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கிட்டு நான் வந்து தேங்காய் பால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் மிக்சியில் போட்டு. இப்போ புளி கரைசலையும் இதையோட தேங்காய் பாலோட வந்து சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எப்போ கறி குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி நாங்கள் சைடாக தேங்காய் பால் ரசம் வைப்போம். இப்போ நம்ம கறிக்கு வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பால் நம்ம ஊற்றுறோம். அந்த மீதி செகண்ட் பால்லாம் என்ன செய்வோம்னா வேஸ்ட் கீழே போட்டுருவோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம அந்த இதில் வந்துட்டு தேங்காய் பால் ரசம் வந்து கெட்டியாக நம்ம ரசம் செய்வதற்கு தண்ணி பால் தேங்காய் பால் போட என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய் வத்தல் 1 எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கொஞ்சோன்னு வச்சுருக்க அந்த மல்லி இலை, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா இதுக, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயம்,
இது ரொம்ப கொதிக்க விட்டாலும் ரசம் வந்து கடுத்து போயிடும், அப்புறம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கார்னர்லலாம் பாருங்களேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் ரெடி. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.